2 மணிக்கு பிரியாணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியே கிளம்பி போயிட்டோம் அண்ணா நகருக்கு. ஏன்னா நாங்கள் கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தோம். ஏன்னா நாளைக்கு காலையில் தான் விடணும். அதனால் ரவுண்ட்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு நாங்களாம் கிளம்பி போயிட்டோம். டிஎஸ்டிலாம் வீட்லேயே தூங்கிட்டா. அதனால் நாங்கள் மட்டும் போனோம். கிருத்திக்கெல்லாம் தூக்கிட்டு, கிருத்திக் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வெளியே சுற்றணும்னா செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா அவர் தூங்கவே மாட்டார். வெளியே கூட்டின்னு போனால் அவர் தூங்க மாட்டார். அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு வருவார். நாங்களும் அங்கே போயிட்டு 3 பிரியாணி வாங்கிட்டு 5-6 பேர் நாங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். 3 பிளேட் பத்தலன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு பிளேட் மட்டும் வாங்கி தனியாக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ப்ரௌனி வித்துட்டு இருந்தாங்க. அப்புறமா ப்ரௌனியை நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு 2 மணிக்கு பபுள் டீ சொல்லிட்டு எங்கள் மாமா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாரு. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அது வாயில் வைக்கவே பிடிக்கல. ஆனால் சில பேருக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கல. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அப்புறமா எங்கள் சொந்தங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க இப்போ டிரைவ் பண்ண போறாரு. அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட உட்காந்துட்டு போறேன். அவர் கார் ஓட்டுவார் தெரியும். ஆனால் இதற்கு நான் நேர்லையும் பார்த்தது இல்லை. நான் போனது. ஆனால் அவர் டிரைவ் பண்ணி கற்றுக்கினது வந்து ஒரு 7 மந்த் ஆகுது. அதை டச் விட்டுட்டு அவர் இப்பதான் ஓட்டினாரு. செம சூப்பரா ஓட்டினாரு. இல்லாம நான் நைட் வந்ததுக்கே இந்த ஒரு காரணத்துக்கோசம் தான் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கார் ஓட்ட போறேன், என் கூட உட்காந்துவான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதனால நானும் கிளம்பி வந்தேன். இல்லை நான் வந்திருக்கவே மாட்டேன் கிருத்திகை கூட்டிக்கிட்டு. இவர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரு, எனக்கு கார் வாங்கி கொடு சொல்லிட்டு. உனக்கு சரியாவே ஓட தெரியாது, உன்னை நம்பி நான் எப்படி கார் வாங்கி தருது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதனாலேயே என்னை கூட்டிட்டு போனாரு. இந்த வீடியோ முடியுது. அவர் கார் வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்க கூடாதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.